இருண்ட காட்டின் மத்தியில் நிலவொளி மற்றும் பூமியை தொடும் நேரம். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பம்பை நதிக்கரையில் ஒரு அதிசயம் பிறந்தது. ஹரிஹரனின் இணைப்பு, தர்மத்தை காக்க வந்த தெய்வீக குழந்தை. அதே மணிகண்டன். அரசன் ராஜசேகரன் அந்த ஒளியின் வழியை கண்டான். தெய்வீக ஒளியில் பிரகாசித்த அந்த குழந்தை உலகத்தை காப்பதற்காகவே பிறந்தவன் என்பதை அவர் மனம் உணர்ந்தது. அதே நேரம் காட்டின் இருளை கீறி வந்தான் ஒருவர். கருப்பு உடை, மூக்குத்தி, கையில் அருவாள். நேர்மையின் காவலன், சத்தியத்தின் வீரன். அவன் கருப்பசாமி. மணிகண்டன் வளர்ந்தான். கலைகளிலும் ஆயுதங்களிலும் யாருக்கும் இணையாகாமல். ஒவ்வொரு அடி, ஒவ்வொரு சுவாசமும் தர்மத்திற்காகவே. தூரத்தில் நின்ற கருப்பசாமி அந்த தெய்வீக சிறுவனின் வீரத்தை பார்த்தபோது ஒரே உண்மை தெரிந்தது. அவன்தான் இந்த உலகின் தர்மசாஸ்தா. ஆனால் மகிஷி, சாபத்தால் வெறியுற்ற அரக்கி, பூமியை அழிக்க எழுந்தாள். காட்டே அதிர அவள் கர்ஜித்தாள். இதுபோன்ற கதைகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த நாளில் மணிகண்டன் ஒரு வீரனாக இல்லை, தெய்வமாக போராடினார். ஆகாயம் முழுவதும் மின்னல், மண்ணில் தோன்றும் சக்தி. தர்மத்திற்காக எழுந்த போரில் மகிஷியின் அகம்பாவம் முடிவடைந்தது. அந்த நிமிடம் கருப்பசாமி அவரது முன் வணங்கினார். சுவாமியே, இனி உன் பக்தர்களை நான் காப்பேன் என்று சத்தியம் செய்தார். பின்னர் கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அதிசயம். காட்டுப் புலிகளை அடக்கி அவற்றின் மேல் சவாரி செய்து மணிகண்டன் திரும்பினார். பம்பை நாட்டில் அவர் கருப்பசாமிக்கு ஆயுதம் வழங்கினார். தர்மத்தை காக்கும் காவலனாக நீ இருப்பாய் என்று அருள்வாக்கு கொடுத்தார். இன்றும் 1000 பேர் யாத்திரைக்கு செல்லும்போது அவர்களுக்கு முன்னால் நிற்பவர் கருப்பசாமி, அவர்களின் பாதையை காக்கும் வீரன். எல்லா கதைகளின் முடிவிலும் ஒரே வாக்கு, ஒரே சரணம், ஒரே அமைதி. சுவாமியே சரணம் ஐயப்பா.